சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 50க்கும் மேற்பட்டோர் உடலை தானமாக வழங்கிய அடையாள அட்டையை இயற்கை தாயகம் அமைப்பினர் திமுக தலைவர் மு ஸ்டாலினிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலினை இயற்கை தாயகம் அமைப்பினர் சந்தித்தனர். அப்போது இயற்கை தாயகம் அமைப்பின் மூலம் 50 பேர் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை தானமாக வழங்கிய அடையாள அட்டையை திமுக தலைவர் மு ஸ்டாலினிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இயற்கை தாயகம் அமைப்பை சேர்ந்த கண்ணதாசன், திமுக ஆட்சியில் உடல் உறுப்பு தானம் செய்யும் மாநிலங்களில் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக இருந்ததாக தெரிவித்தார். சென்ற திராவிட மாடல் ஆட்சியில் உடல் உறுப்பு தானத்தை பற்றி முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த காரணத்தினால் தமிழகம் இந்தியாவில் உடல் உறுப்பு மற்றும் உடல் தானத்தில் முன்னிலை வகிக்கிறது. அதன் ஒரு பகுதியாக நாங்கள் எங்களது இயற்கை தாயகம் அறக்கட்டளை சார்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் தன்னார்வலராக முன்வந்து சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு எங்களது உடலை தானமாக கொடுப்பதற்கான அட்டையை இன்று முதல் கட்டமாக ஒரு 17 நபர்கள் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கழகத் தலைவர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுடைய திருக்கரங்களால் தற்பொழுது இந்த கார்டை நாங்கள் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டோம். துபாய், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள்